ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ உங்கள் கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து லைவில் வரேன். அப்போ எல்லோரும் கேட்குற கேள்விக்கு என்னால் டக்குன்னு பதில் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸில் வந்து அதிகமாக எல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்ததுக்கு 3 ரீசன் கேட்டிருந்தீங்க. அதுக்கு அந்த 3 ரீசனுக்கு வந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் திரும்பவும் வந்து அதே கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா 1-2 பேர் மட்டும் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காம போய் வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்ட அத்தனை கொஸ்டினுக்கும் நான் ஷார்ட்ஸ்லேயும் சரி லாங் வீடியோஸ்லையும் சரி நான் வந்து டீட்டெயில் பதில் வந்து கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஒரு 2-3 பேர் மட்டும் தொடர்ந்து வந்து திரும்ப அம்மா நீங்கள் முஸ்லீமா, அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, இதே வந்து ரொட்டீன் கேட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வீடியோ போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னாக்கா, அம்மா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஊட்டினாக்கா கரெக்டாக ஊட்டி கிடையாது. ஊட்டிக்கு குன்னூருக்கும் இடையில வந்து பார்த்திங்கனாக்கா ஊட்டிக்கும் குன்னூருக்கு இடையில வெலிங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அங்கே தான் வந்து நாங்கள் பிறந்தது. அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்பா வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அம்மா வந்து இறந்தாங்க. என் கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7 பேர். 7 பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 பொண் குழந்தைங்க, ஒரே ஒரு அண்ணா. நான் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு 5வது பொண்ணு. எனக்கு கீழே வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 2 சிஸ்டருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து வந்து என்ன கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் படித்தது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து சட்டான்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து +2 வந்து முடிச்சிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன். அப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, அம்மா உங்களோட முதல் மாதம் வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய முதல் மாதம் வருமானம் அப்படின்னு வந்து சொன்னோம்னா எனக்கு நீங்கள் கேட்கும்போது சிரிப்பு தான் வந்தது. ஆனால் உள்ளுக்குள் நினைக்கும் போது எனக்கு அழுக தான் வந்தது. ஏன்னாக்கா எங்கள் அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த லீவ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் கடையில் அங்கங்கெல்லாம் போய் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து கேட்கும் பொழுது அப்போ வந்து நான் 10th படிக்கும்பொழுது எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷம் இருக்கும். ஸோ அந்த 23 வருஷம்னு சொல்லினா நினச்சி பாருங்கள். அப்போ வந்து ஒரு 50 பைசா, ₹1 ₹2 வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ எங்கள் காலத்தில் எங்கள் கையில் வந்து ₹1 இருந்தால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், ஒரு 1000 ரூபா மாதிரி. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முதல் டைமாக போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு இந்த பொட்டணம் போடுற மாதிரி அந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்க. அது சும்மா 10th எக்ஸாம் லீவு தானே அப்படின்னு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 2 மணி நேரம் ஒர்க்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த பொட்டணம் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த காசு எவ்வளோனாக்கா ₹2 கொடுத்தாங்க. அந்த ₹2 வாங்கினதுலேயே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், எங்கள் அம்மா கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என் லைஃப்பில் நடந்த ரியல். நான் என்றைக்குமே யார்ட்டையும் பொய் சொல்ல மாட்டேன். எதுவுமே வந்து ஃப்ராங்காக ஃப்ரீயாக வந்து பேசுகிற கேரக்டர். ஸோ எதுவுமே நான் ஒளிவு மறை வந்து வைக்க மாட்டேன். ஸோ முதல்ல எங்கள் அம்மாவுக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ₹2. அந்த ₹2 நான் என்ன பண்ணேன்னு கேட்குறீங்க. ₹2 வந்து பார்த்திங்கன்னா ₹1 சர்க்கரை வாங்கினேன், 50 பைசா காப்பி தூள் வாங்கினேன், ₹1.5 போயிடுச்சு. மீதி 50 பைசா இருந்தது. 50 பைசா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்னோடய பென் இருக்கு இல்லையா, அப்போ வந்து எங்களுக்கு வந்து இங்கு பென்னு தான், லெட்லலாம் வந்து எழுதக்கூடாது. ஸோ அந்த இங்கு பென்னுக்கு வந்து இங்க் ஊற்றுறதுக்காக 4 இங்க் ஊற்றுறதுக்கு, மீதி 4 வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் ரிட்டன் வந்து அந்த 4 கூட எங்கள் அம்மாட்ட வந்து நான் கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்த நாள் ஏதாவது எழுதி இங்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மாட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்மள்ட்ட வச்சுருந்தா திரும்ப நம்ம அம்மாட்ட வாங்கணுமே, அம்மாட்டே கொடுத்து திரும்ப நான் அதை காலையில் வந்து வாங்கிட்டு போவேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய கூட பிறந்தவங்களையே வச்சு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் இப்போவும் எங்கள் அம்மா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு வந்து கொடுத்து வைக்கல எங்கள் அம்மா வந்து என் கூட இருக்கிறதுக்கு. என்னோடய 2வது குழந்தை பிறந்து என் 2வது குழந்தை பிறந்து கரெக்டாக ஒரு 1.5 இயர்
1.5 இயர் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா அம்மாவும் வந்து டெத் ஆகிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து லோ பிபி இருந்திருக்கு. ஆனால் லோ பிபி இருந்தது வந்து எங்கள்கிட்ட சொல்லலை. நான் கூடயே இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி, காய்ச்சல் அது இதுன்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் பார்த்ததில்ல. ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்தது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா அந்தளவுக்கு நல்லா வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா மிலிட்ரியில் இருந்தனால ரொம்ப ஒரு கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அப்புறம் அம்மாவுக்கு வந்து லோ பிபி இருந்தது வந்து தெரில. அப்புறம் இங்கே என்னை வந்து இங்கே நான் என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து கோயம்புத்தூர் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பேபி பிறந்து 2வது பேபி வந்து பிறந்து ஒரு 1.5 இயரில் தான் வந்து அம்மா வந்து இறந்தாங்க. அப்போது அந்த லோ பிபி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஸோ எங்கள் அம்மா வந்து கடைசியாக அந்த சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணது. அப்போ தான் டாக்டர் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு லோ பிபி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்போது நான் எதுக்கு சொல்ல வந்தேனாக்கா, அந்த 2 ரூபா கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன் இல்லையா, அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் அதை நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அது கேட்கும் பொழுது அந்த செகண்ட் வந்து மனசில் ரொம்ப ஒரு கவலை இருந்துச்சு. சரி உங்களோட அதை வந்து ஷேர் பண்ணும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே கோயம்புத்தூர் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அதை பற்றின வீடியோ வந்து இன்னொரு நாள் நான் ஒரு ஃபுல் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து உண்டான பதில் வந்து நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படித்தது கேட்டிருந்தீங்க. அப்புறம் என்னோடய சம்பளம் வந்து கேட்டிருந்தீங்க. இதே என்னோடய முதல் சம்பளம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு அக்கௌண்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச கணக்கு வழக்கு வச்சு சும்மா சிம்பிளாக வந்து, ஏன்னா +2 தானே முடிச்சிருக்கேன். ஸோ பிகாம் படித்தா தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ +2 அதனால் என்னோடய ஒரு ஃபேமிலி கஷ்டத்துக்காண்டி வந்து வேலைக்கு போனேன். அதில் ஏதோ ஓரளவுக்கு அமௌண்ட் வந்தது. அதை வச்சு அப்படியே வாங்குற சம்பளத்தை அப்படியே வீட்டில் கொண்டு போய் அம்மா கிட்ட வந்து கொண்டுருவேன். அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ ஃபேமிலியில் நல்லா ஒரு வகையாக அப்படியே ரன் பண்ணி தான் எல்லாம் கொண்டுட்டு இருந்தது. நல்ல ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி. என்ன ஒரே ஒரு இதுனா, அப்பா அம்மா கூட இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இன்னும் நான் லைஃப்பில் வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் தான். இப்போ தான் நான் காலடியே எடுத்து வைக்கிறேன். அந்த காலடி எடுத்து வைக்கிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை இந்த அளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட உட்காந்து பேசி என்னோடய மனசில் இருக்கிற ஆதங்கத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ண வந்து முடியுது. ஸோ இதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாம் நல்ல உள்ளத்துக்கும் நான் ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். என்றைக்குமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக கடமைப்பட்டவளாக தான் இருப்பேன். அப்புறம் வந்துட்டு இன்னும் அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நடந்த நிறையா விஷயங்கள் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்ட நீங்கள் இது இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, அவங்களோட லவ் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து எப்படி அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வேறனா இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எல்லாமே சொல்லிட்டேன். இனி ஃபர்தராக வந்து கேட்டிருந்தது அதான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் மாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் மட்டும்தான் என் முகத்தை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லைன்னா என் முகத்தை பார்க்க கொஞ்சம் எனக்கே கன்றாவியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து சும்மா இந்த பவுடர் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் போல் உங்களுக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து சரி உங்களுக்காண்டி மாற்றுறேன். நீ போய் ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்னிங் ஒன்று வேணால் பண்ணலாம். ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்கா ஸ்ட்ரைட்னிங்க்கு ஸ்டார்டிங்கே 7,000 8,000 கேட்குறாங்க. என் மாத சம்பளமே வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 தான் என் மாத சம்பளமே. மாத சம்பளத்தை கொண்டு போய் இந்த முடிக்காண்டி கொடுத்துட்டேன்னா மாத சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பாப்பா வந்து அடிக்கடி கூப்போம், வாமா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்றேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கடமை முடிஞ்சது, இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்குது இல்லையா? என்ன கடமைன்னு தானே கேட்குறீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி பேரனையும் பார்த்துட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்குது. அவள் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கா. இனி அவள் 3rd இயர் முடிச்சு இனி அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி அவளை ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்தா தானே என்னோடய கடமை வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் கடமைகள் எல்லாம் இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் காசு பணத்தை செலவு பண்ணேன்னு வச்சுக்கேன். அப்புறம் நான் அதில் வந்து கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதே முடியே இப்போதைக்கு இருக்கட்டும். இதே கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் வருமானம் இது வந்தது கொண்டது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தீங்க? இவ்வளோ தான் கேட்டிருந்தீங்க.
அப்புறம் அம்மா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் உங்களோட பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேன்மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு வேணும். என்னை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெட் ஹார்ட்டை வந்து தட்டி விட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒருத்தர் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து எனக்கு ரெட் கலர் ஹார்ட் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் நானும் ஹார்ட்ன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கொடுக்குற ஆதரவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டிருந்த அத்தனை கொஸ்டினுக்கு உண்டான பதிலை வந்து நான் கொடுத்துட்டேன். இனி அடுத்து ஏதாவது நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உண்டான பதிலை வந்து கொடுப்பேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுற கமெண்ட்ஸுக்கு தான் உண்டான பதிலை வந்து நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. லைஃப்பில் எதையை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. என்றைக்குமே மனசுக்குள்ளே கஷ்டம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் தான். அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டமாக பெருசாக வந்து பார்க்காதீங்க. கஷ்டத்தை வந்து சின்னதாக பாருங்கள். என்றைக்குமே கஷ்டத்தை வந்து கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். என்றைக்கும் கஷ்டத்தை வந்து கண்ணிலேருந்து கொஞ்சம் லாங்காக வச்சு பாருங்கள். அப்போ உங்கள் கண்ணுக்கு வந்து சின்னதாக தெரியும். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து சந்தோஷம் அப்படின்றது வந்து வெளியில் அங்கங்கே எங்கேயுமே கிடையாது. சந்தோஷன்றது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டால் அது சந்தோஷம், நம்ம துக்கமாக எடுத்துகிட்டா அது வந்து துக்கம். என்றைக்குமே சந்தோஷத்தை வெளியில் எங்கேயும் போய் தேடாதீங்க. சந்தோஷம் வந்து நமக்குள்ளேயே தான் இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க. இருக்கிறது ஒரே ஒரு லைஃபாக, அந்த லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழுங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மீண்டும் நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் செல்லக்குட்டீஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் உடன் பிறப்புகளே, பாய்.